விஜய் ஆட்சி அமைப்பதற்கும் தனித்த சக்தியாக உருவெடுப்பதற்கும் வாய்ப்பு இல்லை என விசிக தலைவர் திருமாவளவன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஒரு சில தொகுதிகளில் இருந்து விசிக நிர்வாகிகள் ஒற்றுமையாக தேர்தல் பணியாற்றவில்லை என தகவல் வந்துள்ளது எனவும், களப்பணி ஆற்றிய கட்சியினருக்கு பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் தெரிவித்தார். இருந்து சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார்கள் ஒரு சில தொகுதிகளை தவிர. அது தொடர்பான தகவல்கள் திரட்டப்பட்டு வருகின்றன. குறிப்பாக நாம் போட்டியிடாத பிற தொகுதிகளில் நம்முடைய தோழமை கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு தேர்தல் பணி ஆற்றியதில் ஒரு சில தொகுதிகளில் இருந்து தோழர்கள் ஒற்றுமையாக இருந்து பணியாற்றவில்லை என்கிற தகவல்கள் வந்துள்ளன. அது குறித்து தகவல்கள் திரட்டப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து பேசிய அவர், புதிய முகங்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதற்காகவே ஷானவாஸ் மற்றும் எஸ் பாலாஜிக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்க முடியாமல் போனதாகவும், இதனை சமூக வலைதளங்களில் திரித்து பலரும் விமர்சனம் செய்தார்கள். ஆனால் அதில் உண்மை இல்லை எனவும் உறுதிபட கூறினார். நாளுக்கு நாள் ஒவ்வொரு தேர்தலிலும் அதிகரிக்கிறது. அப்படி அதிகரிக்கிற போது புதிய முகங்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்பதை ஒரு நிலைப்பாடாக நாம் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எழுகிறது. அந்த அடிப்படையில் தான் பொது தொகுதிகளில் வென்ற தம்பி ஷானவாஸ் அவர்களுக்கும் தம்பி எஸ் பாலாஜி அவர்களுக்கும் இந்த முறை நான் வாய்ப்பு தர இயலாமல் போனது. ஆனால் அதற்கு வெவ்வேறு காரணங்களை பலரும் சமூக ஊடகங்களில் எடுத்துச் சொன்னார்கள், விவாதித்தார்கள். அது உண்மையல்ல. அந்த காரணங்கள் எதுவும் உண்மையல்ல. அதேபோல் இந்த தேர்தலில் வெற்றி பெற விஜய்க்கு வாய்ப்பு இல்லை என கூறிய அவர், திமுக, அதிமுக எதிர்ப்பு வாக்குகளை மட்டுமே விஜய் பெருவாரியாக பெறுவார் என்றும், விஜய் ஆட்சி அமைப்பதற்கும் தனித்த சக்தியாக உருவெடுப்பதற்கும் வாய்ப்பு இல்லை என்றும் அவர் கூறினார். களம் காணுகிற தமிழக வெற்றி கழகம் திமுக, அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுக்கும் எதிரான வாக்குகளை பெருவாரியாக பிரித்துக் கொள்ள இருக்கிறார். ஆனால் தனித்த ஒரு சக்தியாக அவர் திமுக, அதிமுக அல்லது திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி ஆகிய இரண்டு கூட்டணிகளையும் பின்னுக்கு தள்ளி ஆட்சியை கைப்பற்றும் அளவுக்கான வலிமையை அவர் பெற்றிருக்கவில்லை. அதற்கான வாய்ப்பே இல்லை.